எத்தனை வாட்டி கம்ப்யூட்டர்ல கோலம்லாம் போட்டிருப்பீங்க. டேய் என்னைய கோத்து விடுற நீ? சொல்லுங்க. மாவன உனக்கு இருக்குடா வாணி. ஏய் நில்றா டேய். ஏய் ஏமா உனக்கு இந்த 4 கோலம் தான் தெரியுமா? மாத்தி மாத்தி அதையே போட்டுட்டு இருக்க. ஆமா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். உங்களுக்கு நிறைய தெரியுமோ? ஏன் தெரியாத? குடு, நான் போடுறேன். அதெல்லாம் வேணாம். இங்க எதுக்கு நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? ஏன் நான் பார்த்தா உனக்கு கோலம் வராதா? ஆமா. அங்க பாரு, ஒரு புள்ளிய விட்ட பாரு, அதான் கோலம் இடிக்குது. இதுக்குதான் நீங்க பாக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப நான் பார்த்ததுனாலதான் அந்த புள்ளிய விட்ட, அப்படிதானே? ஆமா, நீங்க இப்படியே நின்னுட்டு இருந்தா கான்சென்ட்ரேஷன்லாம் சைடுல போகும். கான்சென்ட்ரேஷன் சைடு போகுதா? சரிம்மா, நீ போடு, நான் அங்க போய் உட்காரு. எங்க விட்டோம்? ஐயோ, ஆமா. அடடடடா, என்ன ஒரு அருமையான கோலம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த கோலத்துக்கு இவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கேன், பார்க்க கூட மாட்டேங்கிற. போவோம். இப்ப சரியா இருக்கா? சரி பண்ணிட்டு போலியே. அப்படியே அந்த கோலத்துக்கு டிஸ்டிக் ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு போ, கண்ணு பட்டுற போகுது. உங்களதான் தூக்கி வைக்கணும். ரொம்ப பண்றீங்க. ஏம்மா ஒரு நிமிஷம். என்ன? ஆமா, பல்லவன் எதுக்கு அடிச்ச? ஏன் நான் அடிக்க கூடாதா? இல்ல அதுக்கு இல்ல, அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அதுக்காக கை நீட்டுறதா? ஓஹோ, அவனை அடிச்சா இங்க வலிக்குதோ? இல்ல, அவங்க அம்மா எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கன்னு அவனுக்கு தெரியல, அந்த ஆதங்கம், அதனால பேசிட்டான். விட. தெரியலன்னா பேசக்கூடாது. அது என்ன இஷ்டத்துக்கு வாய் விடுறது? அவன் என்னத்தையோ சொல்லிட்டு போறா, விட. உனக்கு என்ன? ஒரு முறை கண்டிக்கலனா இதேதான் மறுபடியும் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான். ஏற்கனவே கண்டிக்காதனாலதான் அவன் இங்க வந்து நிக்கிறான். சரி, உங்க பையனை நான் இனிமே அடிக்க கூடாது திட்டக்கூடாதுன்னா சொல்லிருங்க, நான் எதுவும் சொல்லல. ஏமா நான் எங்கம்மா அப்படிலாம் சொன்னேன்? உடனே மூஞ்ச தூக்குறிய. சரி, திடீர்னு அவன் எங்கேயாவது போயிருந்தானே என்ன பண்ணிருப்ப? நான் தான் பார்த்தனே, அவன் கிளம்புன உடனே நீங்க அவன் பின்னாடியே போனத. அவன் எங்க போனாலும் நீங்க பாத்துப்பீங்கன்னு தான் ஒரு நம்பிக்கையில நான் விட்டேன். அதனாலதான் யாரையும் தேடி போவானான்னு சொன்னேன். போன பிறகுல பெரிய சிபிஐ ஆபீசரா இருந்திருப்ப போலயே. எப்படி பிரில்லியண்டா? பிரில்லியன்ட் தான், பிரில்லியன்ட் கேர்ள். ஆமாண்ணே, உங்க வண்டி ரெடி. என்ன பையா, இன்னைக்கு என்ன சமையல்? ரொட்டி பன்னீர் சப்ஜியா? டேய், சோறு தாண்டா செஞ்சிருக்கேன். நீ கேக்குறத பார்த்தா உனக்கு ரொட்டி வேணும் போல, அதுவும் பண்ணவா? அப்படியா சொல்ற? ரொட்டி லெஸ் கலரி, ஹெல்தி ஆப்ஷன். சரி, ஒரு 4-5 போடு. 4 இல்லப்பா, ஒன்னு எக்ஸ்ட்ராவா சேர்த்து 5வது அவனா ஒன்ன போடுறேன். அண்ணா அதெல்லாம் பண்ணாதண்ணே. டேய், அது பரவாயில்லடா, 4 ரொட்டி தானே கேக்குறான், பண்ணிடலாம். பாயா வச்சிரு. அண்ணே, 2 நாளா உனக்கு பெருசா சமைக்கவே இல்லை. பாரு எப்படி அழைச்சிட்டேன் பாரு. ஏய், நீ ஒரு பொய் மூட்டை தான், அதுக்கு நீ இப்படிலாம் போய் சொல்லாதடா. பாக்குற மக்களுக்கு தெரியாதா? டேய் விடுறா,
பாவம் வளர்ற பையன். ஆமா ஆமா, இதுக்கு மேலயும் இவரு வளர்ந்தாலும் நான் வளருவேன்டா, நீ பார்க்க தானே போற, போட்டணும். போங்கடா நீங்களும் உங்க சண்டை. ஏய் பலவா, ஒரு நிமிஷம் இருடா. பலவா, இந்தா உனக்கு இது சரியா இருக்கான்னு பாரு. அண்ணே, எனக்கு எதுக்குண்ணே? இல்லடா, எனக்கு தான் வாங்கினேன். நான் இதை போடவே இல்லை, ஆனா உனக்கு நல்லா இருக்கும், நீ போட்டுக்கோ. அண்ணே, நல்லா இருக்குண்ணே, நீயே போட்டுக்கோ. ஏய் புறா, உனக்கு சூப்பரா இருக்கும், நீயே போட்டுக்கோ. இந்தா. சரிண்ணே, தேங்க்ஸ். ஏன் என்னையெல்லாம் பார்த்தா மனுஷன் தெரியல உனக்கு? ஏன் நீ என் சட்டையை போட்டு பட்டன் எல்லாம் பிச்சுட்டு போறதுக்கா? ஏன்னா நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, நீ சப்பியா அழகா இருக்க. ஆஹா ஆஹா, அப்படி சொல்லுடா, சொல்லு குட்டி. பாத்தியா நீ இருக்கிய, என்ன பிராண்ட் இது? என்ன எந்த கலர் வாங்கியிருக்க? டல்லா இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் போட மாட்டேன். ஏய் குடுறா வாங்கிட்ட. அண்ணா ஆ சொல்லுப்பா. அண்ணா, பாண்டியோட கடைக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னீங்களே, அது எப்போ வச்சுக்கலாண்ணே? என்னைக்கு வேணா வச்சுக்கலாம்ப்பா. வர்ற வெள்ளிக்கிழமையே ரொம்ப நல்ல நாளா தான் இருக்கு. அண்ணா எனக்கு வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னு சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ பாண்டி தருவேன்னு சொல்லிருக்காங்க? அது வெள்ளிக்கிழமை தாங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு பூஜை பண்ணிக்கலாமா? பூஜைனா ஏதாவது ரொம்ப பெருசா பண்ணிட போறீங்க? பெருசாலாம் ஒண்ணும் இல்லப்பா. கடை இனிமே நம்ம கைக்கு வந்துருச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு சின்னதா ஒரு பூஜை மட்டும் பண்ணிட்டு எப்பவும் போல நீ வேலையை தொடங்கலாம். கொஞ்சம் இருங்க. என்ன அங்கிள், வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு, வந்துருங்க. யாராவது ஐப்பங்களுக்கு மாலை போட்டுருக்காங்களா என்ன? பாண்டியோட கடை பூஜை, பணம் கொடுக்கும் போதுதான் வரல, பூஜைக்காச்சும் வாங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்? நீங்க தானே அப்பா, ஒரு அப்பாவா முன்னாடி வந்து நிக்க வேணாமா? கடைக்கு என் பேர் வைங்க, அப்பதான் நான் வருவேன். ஆ வைக்கலாம் வைக்கலாம், முதல்ல நீங்க வந்து சேருங்க. டேய், கடைக்கு நல்ல வருமானம் வரணுமா? என் பேரு வை. நீ காலேஜுக்கு கிளம்பலையே பலவா? டைம் இருக்கு நீ, 8:30 தான் கிளம்புவேன். போறேன். இன்னைக்கு நீ என் கூட வண்டியில வா, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு போலாம். எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? போறோம், அவ்வளவுதான். அண்ணா, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். இருப்பா, உனக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க அப்படி எங்கங்க போறீங்க? அதான் கிட்ட வாங்கல, சொல்ல முடியாது. தேங்க்ஸ். பல்லவா, கேட்காமலே இருந்திருக்கலாம். இந்தா ஒரு நிமிஷம் இரு. இது இருக்கட்டும். நிலா, இந்தாப்பா. தேங்க்யூண்ணா. பலவா வா, வரேண்ணே. பாய்ப்பா. Bye. பாய்டா. பாய். வாங்க. பாத்துறா. பைடா பல்லவா. டேய், எங்கடா போறாங்க உனக்கு தெரியுமா? அதுவா? சொல்றா. இரு இரு, அது சீக்ரெட். ஒட்டிங்க போட்டனா, ஆளுக்கு வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க? அண்ணி, கோயிலுக்கு எதுக்கு நீ கூட்டு வந்திருக்கீங்க? உனக்கு டைம் ஆகலல்ல, சீக்கிரமா தானே வந்திருக்கோம். டைம்லாம் இருக்கு, எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கோயில் வந்திருக்கோம்? உங்களுக்கு பர்த்டேவா என்ன? டேய், இப்பதானடா எனக்கு பிறந்த நாள் முடிஞ்சது, எத்தனை வாட்டி ஒருத்தருக்கு வரும்? அப்ப வேற யாருக்காவது பிறந்த நாளா என்ன? யாருக்கும் பிறந்த நாள்லாம் இல்ல, நீ வா.